நீங்க உங்க புள்ள மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி உங்க புருஷன் புள்ளையோட பாசத்துக்காக நீங்க எவ்வளவு ஏங்குறீங்கன்னு கூட எனக்கு தெரியும். அவங்களோட வெறுப்ப சம்பாதிக்கிறது நல்லது இல்ல அத்தை. அந்த வெறுப்பு அதிகமாகும் போது அது உங்களால தாங்கிக்கவே முடியாது. உங்களால கண்டிப்பா அதை மேனேஜ் பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிச்ச மருமகளா நான் இந்த வீட்டுக்கு வரலதான், ஆனா வந்துட்டேன். இனி எதுவுமே மாத்த முடியாது. அத்தை, உங்களுக்கு எதிரா நான் எதுவுமே செஞ்சதில்ல, செய்யவும் மாட்டேன் அத்தை. உங்களை மீறி நான் எங்கேயுமே போக மாட்டேன் அத்தை. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. உங்க கூட சந்தோஷமா பழகணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் அத்தை, என்ன வெறுக்காதீங்க. என்கிட்ட தப்பு இருந்தா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். அதுக்காக உங்க குணத்தை மாத்திக்காதீங்க அத்தை. அது உங்களுக்கு அழகில்ல. ப்ளீஸ் அத்தை, என்னால இது எதையுமே ஏத்துக்க முடியல. நான் உங்களை என்னோட இன்னொரு அம்மாவா தான் பாக்குறேன். ஆனா நீங்க என்ன அப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் அத்தை, போதும் அத்தை. நம்மளோட சண்டை, கோவம் எல்லாத்தையும் இதோட நிப்பாட்டிக்கலாம். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன் அத்தை. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் அத்தை, வெறுப்பாலையும் கோவத்தாலையும் இந்த உலகத்துல எதையுமே சாதிக்க முடியாது. அப்புறம் இந்த உலகத்துல விளையிறது எல்லாமே கெட்டதா மட்டும்தான் இருக்கும். மாமா நேத்து வெளியில போயிட்டு வந்துட்டு மட்டன் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னாரு. அதான் நான் மட்டன் குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். சூப்பர் தமிழ். அதுல என்னோட ஸ்பெஷல் ரெசிபி ஒண்ணு இருக்கு, அது பிரகாஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். வா, நான் அதை சொல்லித்தரேன். வா அத்தை. சொல்லு மீனா. அந்த ரெசிபி நீங்க செய்யும் போது நானும் கூட இருக்கலாமா? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? இல்ல மீனா, உனக்கு நிறைய வேலை இருக்கும். நீ அதை பாரு, நான் தமிழுக்கு சொல்லித்தரேன். தமிழ் செஞ்சிருவா. நீ வா தமிழ். ரெசிபி எல்லாம் இருக்கட்டும், முதல்ல அதுக்கு மட்டன் வாங்கணுமே. அப்போ நீனும் வாங்கிட்டு வரலையா? சரி, முத்து எங்க வாங்குவான்னு தெரியுமா? தெரியாது ஜனமா. நாம வேணா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுடலாமா? அத்தை, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா அதெல்லாம் ஃப்ரீசர்ல வச்சு கொடுப்பாங்க. நாம நேரடியா கடைக்கு போய் ஃப்ரெஷ்ஷா வாங்கினாதான் நல்லா இருக்கும். சைஸும் என்ன சைஸ் வேணும்னு அதெல்லாம் சொன்னா கட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா ஆனா எனக்கு மொத்தமா எங்க வாங்குவாங்கன்னு தெரியும் அத்தை. நான் கூட்டிட்டு போறேன். என்னத்த பாக்குறீங்க? கரெக்டான கடைக்கு கூட்டிட்டு போறேன், எனக்கு தெரியும். வாங்க வாங்க ஜனமா, போலாம். என்ன தமிழ், உங்க அத்தை கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது. நல்லது தானே ஜனமா? ஆமா, அப்படி என்ன பண்ண நீ? ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்காளே, அதான் கேட்டேன். ஜனாமா வாங்க போலாம். என்ன? வாங்கம்மா வாங்க, எல்லா காயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. இந்தாங்கம்மா, இந்தாங்க. எல்லா காயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வேணும், நானே சரிம்மா. பாத்துக்கிறேன். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தாம்மா இருக்கும், நீங்களே பார்த்து எடுத்துவாங்க. ஏய், முருங்கா வாங்க தெரியாதா? இப்படியே வாங்குறது? முத்தி போயிருக்கு. இன்னும் 2 நாள்ல விதையே வச்சிரும். எலசா பார்த்து வாங்கணும். அப்பதான் குழம்பும் கசக்காது, சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். இந்த அப்படி சரிங்க அத்தை. இப்ப பாரு, இதை எடுத்துக்கோ. ஷோ, மறுபடியும் முத்துன கத்திரிக்காயா எடுக்கிறியே? இங்க பார்,
இந்த மாதிரி பார்த்து எடுத்தாதான் நல்லா இருக்கும். எடு. ஆ மீனாக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா அவ இந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கா. நாம தான் அவளை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோமோ? அதுவும் அரைச்ச மசாலால ஒண்ணு செய்வாங்க பாருங்க, பா சான்ஸே இல்ல. அப்புறம் ஜனாமா ஈரல்ல கூட ஒரு டிஷ் பண்ணாங்க. ஆ, அத்த அது பேர் என்ன? அது பேரு கூட நான் மறந்துட்டேன். அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு ஜனாமா. என்ன மீனா, என்கிட்ட சொல்லவே இல்ல? அன்னைக்கு சாப்பிடும்போது கூட நீ சொல்லவே இல்லையே. நான் கூட அதெல்லாம் மொத்தமா தான் சமைச்சான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அத்தையோட பிரச்சனையே இதுதான் ஜனாமா. அவங்க செய்யறத எப்பயுமே வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பெருமை பிடிக்காது. ஓஹோ, என்ன மீனா, உன்கிட்ட நான் நிறைய கத்துக்கணும் போல இருக்கே. ஆமா ஜனாமா, நமக்கு தெரிஞ்சது 100னா நமக்கு தெரியாதது நிறைய இருக்குல்ல. அதுவும் கரெக்ட் தான். அப்புறம் ஜனமா சிபிக்கு மிளகு கறியில பண்ற குழம்பை விட அத சாப்பாட்டுல பிசைஞ்சு நல்லா சாப்பிடுவாரு. அந்த மிளகு கறி, அப்புறம் பன்னீர், சிக்கன், மட்டன்னு எல்லாத்துலயுமே அத்தை அதுல சூப்பரா பண்ணுவாங்க. என்ன மீனா, அடிக்கடி சமைப்ப போல? இல்லத்த, எப்பவும் மொத்தமா தான் சமைப்பாங்க. அப்பப்போ பசங்களுக்கு பிடிச்சது மட்டும் நான் செய்வேன். என்ன மீனா? வேணா அண்ணி. நீ வேற மீனா, மினிஸ்டர் வீட்ல இருந்து சாப்பிட வராங்களாம். இந்த சமையலை கெடுத்து விட்டாதான் அவளை காலி பண்ண முடியும். ஜனாமா அவளை திட்டுவாங்க, அவளுக்கு கெட்ட பேர் கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்துக்காக எவ்வளவு நாள் நாம காத்துக்கிட்டு இருந்தோம். நான் உனக்கு நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல அண்ணி, எனக்கு நீங்க இப்படி எந்த நல்லதும் பண்ண வேணாம். என்ன மீனா, நீ உன் மருமக பக்கம் மாறிட்டியா? என்ன, அவளை ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா என்ன? அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. அவ என்னமோ பண்ணிட்டு போறா, விடுங்க. இந்த மாதிரி அவளை குறுக்கு வழியில காலி பண்ண வைக்கிறது நல்லதில்ல. அதுவும் மினிஸ்டர் வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்க. அந்த நேரத்துல சாப்பாடு தப்பாச்சுன்னா அது எல்லாருக்குமே தப்பா இருக்கும். என்ன மீனா, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இல்ல அண்ணி, இப்பதான் நான் தெளிவா மாறி இருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்துல என்னை உசுப்பி விடாதீங்க. அவளுக்கும் எனக்குமான பிரச்சனைய நான் தனியா பாத்துக்கிறேன்.